வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு கானா கோலி அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். அதாவது அழகான பெண்களை குறி வச்சு ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம கத்திரிக்கோலை வச்சு அவங்களை கொடூரமா சாவடிக்கிறான். ஒரே பேட்டர்ன்ல தொடர்ச்சியா கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதை விசாரிக்கிறதுக்காக விக்ரம் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் களயிறங்குறாரு. அவர் விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இதை தாண்டி ரிப்போர்ட்டர் பொண்ணு ஒருத்தங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. விசாரிக்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. யார் தான் இதை பண்றா, எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கடைசியில குற்றவாளியை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஐப்ன்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு விலை மாது பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்க மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கிளைண்ட் இந்த இடத்துக்கு வராது. அந்த கிளைண்ட் கிட்ட இவங்களும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கிளைண்ட்டுமே பக்கத்துல வராது. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க போல. திடீர்னு அந்த கிளைண்ட்டை பிடிச்சி இவங்க தள்ளி விடுறாங்க. என்ன பண்ணாரு தள்ளி விடுறாங்கன்னு தெரியல. அப்படி தள்ளி விட்டோம்னா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா இவங்க கதையை முடிக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொலைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப விக்ரம் அப்படின்ற ஒரு ஆபீசரை காட்டுறாங்க. இவருக்கு இந்த கேஸ் போக போது போல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு வயசான பெரியவர் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இவர்கிட்ட இருந்து தான் ஹீரோ கிட்ட கொடுக்க போறாங்க போல. இது சுத்தமா அந்த பெரியவருக்கு பிடிக்கவே இல்ல. என்கிட்ட கொடுத்தாலே சால்வ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சீனியர் இருக்காருல, இந்த கேஸை இதுக்கப்புறம் நீ தான் விசாரிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதே ஸ்டேஷன்ல ரஞ்சித் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் ஹீரோக்கு அசிஸ்டண்டா செயல்பட போறாரு. ரஞ்சித் சீக்கிரமா நம்ம குற்றவாளியை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த பெரியவர் பாக்குறாரு. அந்த பெரியவரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன், எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாக்கலான்ற மாதிரி தெனாவுட்டா ஒரு லுக் விடுறாரு. நமக்கு விலை மாது இறந்து போனதை மட்டும் தானே காமிச்சாங்க. அதே பேட்டர்ன்ல வேற ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க. அவங்க பேரு மீனா அப்படின்றது. ரெண்டு பேருமே கத்திரிக்கோளால குத்தப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. சோ ரெண்டாவதா இறந்து போன மீனாவோட வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது மீனா வீட்டை விட்டு ஒரு லேடி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த லேடி யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை போயிட்டு இருக்கும் போதே போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த கேஸை முடிச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மீடியாட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற ரெண்டு கொலைகள் நடந்திருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்ப ஹீரோவும் சீனியர் கிட்ட சொல்லிட்டு வேகமா ஸ்பாட்டுக்கு போறாரு. இப்ப மீடியாட்கள் அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. இது ஒரு டைரக்டர் லேடியோட வீடா இருக்கும். இப்ப பெருசா படம்லாம் டைரக்ட் பண்றது இல்ல போல, அதை விட்டு ஒதுங்கி தான் இருக்காங்க. இப்ப இவருமே உள்ள வந்து அந்த டைரக்டர் லேடியை பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ரெண்டு கொலைகள் எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரிதான் இவங்களோட கொலையும் நடந்திருக்கு. சரி, இன்னொன்னு இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ரெண்டு கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைச்சது இல்ல, அந்த இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிக்டாக்ல வீடியோலாம் போடுற ஒரு செலிபிரிட்டியா இருப்பாங்க. அதாவது சோசியல் மீடியா பிரபலமா இருப்பாங்க. அந்த பொண்ணை போய் பார்க்கலான்ற மாதிரி இவருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணுமே இதே மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்ல அடிஷனலா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா, இவங்க கொல்லப்பட்டிருக்க இடத்துல ஒரு நபர் மயங்கியும் விழுந்திருக்காரு. அப்படி மயங்கி விழுந்த நபர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு, ஒருவேளை அவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம்லாம் வருது. இப்ப அவன் எங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அவன் தான் குற்றவாளின்ற ஆங்கிள் இவங்க விசாரிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அவனோட பேரு நம்ம விஜய்னு வச்சுப்போம். இப்ப விஜயை லாக் பண்ண மாதிரி இவருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீ தானே இந்த கொலையை பண்ண, எதுக்காகடா பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், நானே கொலை பண்ணிட்டு எப்படி சார் அங்க நானே மயங்கி விழுவேன், டிஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை எல்லாம் பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவன் தெனாவுட்டா பேசிட்டு இருக்கான். இந்த நக்கல் மயிரெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி இவர் கோபமா கேட்கிறாரு. இவனுமே நான் இந்த விஷயத்த பண்ணல, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன்ற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் மேல சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அடிக்கடி இவன் தான் அவங்க ரெண்டு பேரோட வீட்டுக்கு போயிருக்கான். அதனால தான் இப்படி கேட்கறாங்க. இவனுமே ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர் மாதிரி இருப்பான். கதைலாம் எழுதி வச்சிருப்பான். அதை எப்படியாவது படமா மாத்திரணும்னு ஆசைப்படுறான். ஆக்சுவலா செலிபிரிட்டி ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க கிட்ட கதை சொல்றதுக்காக வரான். அவங்களுக்குமே கதை பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, டைரக்ட் பண்றதுக்கு ஒருத்தங்களை பார்க்கணும்னு யோசிக்கிறான். ஃபேமிலி இஷ்யூனால டைரக்ட் பண்ணாம ஒரு லேடி ஒதுங்கி இருக்காங்க. அந்த லேடியை பார்க்கலான்ற மாதிரி இவனுமே வீட்டுக்கு வந்துடுறான். இந்த நேரத்துல எல்லாம் என்ன பார்த்து பேச முடியாது, நாளைக்கு இந்த டைம் வா பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப மறுநாள் அந்த லேடி சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான் போல. எனக்கு டைம்ன்றது ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி லேட்டாலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. இவனுமே லேட்டா வந்ததுக்காக சாரி கேட்கறான். நீங்க கண்டிப்பா படம் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கறான். இப்ப படம் பண்ற ஐடியால நான் இல்ல, என்ன விட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம், கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், முதல்ல கதையை கேளுங்கன்ற மாதிரி இவனுமே கதையை சொல்றான். கதை கேட்டோன்னா அந்த லேடிக்கு பிடிச்சிருது, கண்டிப்பா பண்ணலான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
கதையை பத்தி அடிக்கடி டிஸ்கஸ் பண்றதுக்காக ரெண்டு பேரோட வீட்டுக்கும் இவன் போயிட்டு இருப்பான் போல. அந்த மாதிரி தான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு முதல்ல அந்த ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருக்கான் போல. அந்த ஆக்ட்ரஸ் வீட்டுல இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டைரக்டர் லேடி கிட்ட சொல்லலான்னு கால் பண்றாரு. அவங்க போனை எடுக்கல. நேரடியா வீட்டுக்கு போய் சொல்லலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த லேடியும் இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற இவனுக்கு மயக்கம் வந்திருக்கும். மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். இதுதான் நடந்தது, சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். விக்ரமும் இவன் சொல்றதை நம்புறாரு. கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வயசான இன்ஸ்பெக்டர் அனுப்பாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா விக்ரம் நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிருந்தாரு. ஆக்சுவலா ஒரு ஆக்ட்ரஸ் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வந்து விசாரணை பண்றாரு. அவங்க வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. எப்ப கடைசியா பாத்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. மேடம் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள போனாங்க, அப்பதான் பார்த்தேன்னு சொல்றாரு. வாசல்லையே சிசிடிவி இருக்கும். இவர் ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவரோட இடத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இவரோட இடத்துல பார்க்கும்போது ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அதாவது வாட்ச்மேன் 5 மணிக்கு அவங்க வந்ததா சொல்லியிருப்பாரு. ஆனா 3 மணிக்கே அவங்க வந்திருக்காங்க. 3 மணிக்கு வந்தவங்க நடுவுல வெளியே போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அவங்க நடுவுல வீட்டுக்கே போல, அந்த மாதிரி ஃபுட்டேஜே இல்ல. எப்படி ஒருத்தர் 2 வாட்டி வர முடியும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேற வேற ட்ரெஸ்ல 2 வாட்டி அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. வாட்ச்மேனுக்கு பெருசா டவுட் வரல. ஏன்னா அவங்க வெளியே போயிட்டு திரும்பி வந்திருக்கிறதா வாட்ச்மேன் நினைக்கிறாரு. எப்படி 2 வாட்டி வந்திருப்பாங்கன்னு இவங்க பயங்கரமா தலையை பிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த கேஸ்ல ரஞ்சித்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். இப்ப 2 பேருமே ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்வேதான்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மீடியால வேலை பார்க்கறாங்க. கிரைம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி இவங்க வெளியிடுவாங்க போல. என்னையே இந்த கேஸ்ல நீங்க சேர்த்துக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி விக்ரமோ போக சொல்லிட்டாரு. அப்ப ஸ்வேதா இருக்காங்கல்ல, இறந்து போன இந்த ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க, அதாவது ட்வின் சிஸ்டர் அக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு இப்பதான் விஷயம் புரியுது. அப்ப அக்கா தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நமக்கு விலை மாது கொல்லப்பட்டதை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இப்பதான் செகண்டா கொல்லப்பட்ட மீனா எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு காட்டுறாங்க. மீனா வீட்டுல ஒரு லேடி நிக்கிறாங்க. நீ யாருன்ற மாதிரிலாம் மீனா கேக்குறாங்க. அந்த லேடி சாவடிச்சுட்டு கிளம்பி இருப்பாங்க. அப்படி கிளம்பும் போதுதான் ஃபுட்டேஜ்ல அவங்களோட போட்டோ கிடைச்சிருக்கும். இறந்து போன செலிபிரிட்டிக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த அக்காவோட போனை இவங்க ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்காக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா விஜய் கிட்ட இருந்து தான் கால் வருது. உங்க தங்கச்சி கூட சேர்ந்து நான் படம் பண்ற மாதிரி பிளான் வச்சிருந்தேன், அதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க, அது சார்ந்து உங்க கிட்ட பேசணும், வர முடியுமான்ற மாதிரிலாம் கேட்கறது. சரி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஜய் அவங்களையும் கொல்ல போறானா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த விஜய் அந்த அக்காவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். நம்மளும் அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் முத கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் மட்டும் உள்ள போறேன், கூப்பிட்டா மட்டும் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு ஏத்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால இன்ஸ்பெக்டர் நான் செக் பண்ண போறேன்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா அக்கா கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட தான் கத்தி இருக்கு. ஹீரோ தான் கொலை பண்ணிருக்காரு போலன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அசையாத நில்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரை தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்பதான் சவுண்ட் கேட்டு ரஞ்சித் இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த விஷயத்தை ரஞ்சித்தால நம்ப முடியல. ஆனா ஹீரோ எதுக்காக தப்பிச்சு போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ரஞ்சித் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா இவரோட வீட்டுல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ரஞ்சித் இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, அடிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிடுறாரு. ரஞ்சித் நான் சொல்றது கேளு, நான் இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் யார் இருக்கான்னு பாக்குறதுக்காக உள்ள வந்தார்ல, அந்த இடத்துல பார்த்தா அந்த விஜய் தான் இருந்திருப்பான். அவங்க இறந்து போயிருப்பாங்க, விஜய் பக்கத்துல இருந்திருப்பான். நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாரு. சத்தியமா நான் பண்ணல, சத்தியமா நான் பண்ணலன்னு சொல்றான். சட்டுன்னு அங்க இருக்க பவுடரை இவரோட மூஞ்சில தூவி விட்டுறான். இவர் கண்முழிச்சு பார்க்கும்போது அங்க இருந்து அவன் கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் கத்தி இவர் எடுத்திருப்பாரு. அது புரியாம இன்ஸ்பெக்டர் இவரை லாக் பண்றதுக்கு பார்த்திருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கு என் மேல தனிப்பட்ட முறையில கோவம் இருக்குல்ல, அதனால தான் அங்க இருந்து ஓடிட்டேன்னு ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. விஜய் எங்கெல்லாம் போறான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணிருப்பான். அந்த நபர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் வரதே இல்லன்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல ஒரு பொறி விக்கிற கடை இருக்கிறத கவனிக்கிறாரு. அவன் கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி பேசி பார்க்கறாரு. அவன் எப்பெல்லாம் வருவான், கடைசியா எப்ப வந்தான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இப்படி விசாரிக்கிறது மூலியமா ஒரு ஸ்டேஜ்ல விஜயை பிடிச்சிடுறாரு. நீ தான்டா கொலை பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்கறாரு. சார் சத்தியமா நான் கொலை பண்ணல சார், நான் தான் கொலை பண்ணேன்னு நீங்க நினைப்பீங்கன்றதுக்காக தான் பயந்து ஓடுனன்ற மாதிரி இவனுமே ஒரு விஷயத்த சொல்றான். இவன் அந்த அக்கா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரும்போதே அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. ஒன்னும் புரியாம இவன் முழிச்சிட்டு இருந்திருப்பான். அப்பதான் ஹீரோ இவனை லாக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆக்சுவலா இவன் படமா எடுக்க
எடுக்கலான்ற மாதிரி ஒரு கதை வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த கதையிலயும் அழகான பெண்கள் கொல்லப்படுவாங்க, கத்திரிக்கோளால தான் அந்த கொலை எல்லாம் நடக்கும். இத பத்தி இவன் சொல்லும் போது இவங்களுமே நீ தான் அந்த கதையில வர மாதிரி கொலை பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா இல்ல சார், நான் அந்த கதையை திருட தான் செஞ்சேன், வேற ஒருத்தர் என்கிட்ட கதையை சொன்னாரு, நான் அதை படமா எடுத்துடலாம்னு நினைச்சேன், ஒருவேளை அவன் இதை பண்ண வாய்ப்பு இருக்கு சார், அவன் பேரு குருன்ற மாதிரி டீடைல் எல்லாத்தையும் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒருவேளை குரு இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த குரு எங்க இருந்தாலும் தூக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அந்த குரு எங்க இருக்கான்னு விசாரிச்சு இவங்களுமே குருவை பாக்குறதுக்காக வராங்க. இவங்களை பார்த்தோன்னே குரு ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸை பார்த்து எதுக்கு ஓடுறான்ற மாதிரி இவங்களுமே துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஏற்கனவே அவனை லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல குருவையும் லாக் பண்ணிடுறாங்க. நீ தானே கதையில இருக்க மாதிரி கொலைலாம் பண்ணிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் நான் கதை எழுதுனது உண்மைதான், அதுபடி நான் கொலைலாம் பண்ணல, இவங்கிட்ட நான் கதையை சொன்ன மாதிரியே நிறைய பேர்கிட்ட கதையை சொல்லியிருக்கேன், அதுல எவனாவது கூட பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. நம்ம ஹீரோ இந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்காருன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப டீமோட வந்து ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணிட்டாரு. ஹீரோ குற்றவாளின்னு நினைக்கிறாருல, அதனால தான் லாக் பண்ணிட்டாரு. சார் நான் சொல்றது கேளுங்க, நான் எந்த ஒரு குற்றத்தையும் பண்ணலன்ற மாதிரி ஹீரோ புரிய வச்சிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்பாம பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது அடுத்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதனால இன்ஸ்பெக்டருமே இவர் சொல்றதை நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இறந்து போயிருக்க பொண்ணோட பேரை நம்ம காயத்ரின்னு வச்சுப்போம். ரோட்ல தான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்துலயே ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. அந்த கில்லரே கூட போட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் அந்த மெமரி கார்டை எடுத்துக்கிறாரு. இதுல ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி டீம் கிட்ட கொடுக்கறாரு. டீமும் ஒரு ஆடியோ நோட் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த ஆடியோ நோட்ல யாருமே பேசல, ஆனா விசில்லயே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இது கில்லர் தான் பண்ணிருக்கான் போல, நம்மளை கிண்டல் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்க பேரு ஸ்வேதான்னு சொல்லியிருப்பேன். இந்த டிராவல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சது போல, லைட்டா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. இப்ப நைட் நேரம் ஹீரோவோட வீட்ல வச்சு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. கடைசியா இறந்து போன பொண்ணோட பேரு காயத்ரின்னு சொல்லியிருப்பேன். அவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. செக் பண்றவங்களுக்கு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு பாடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நடமாடிட்டு இருக்கா, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த கேஸ்லயாவது அவங்க ட்வின், அதனால அந்த மாதிரி நடந்தது. இந்த பொண்ணு ட்வின் கிடையாது, அப்புறம் எப்படி நடமாடிட்டு இருக்கா, அப்ப அவள மாதிரியே மாஸ்க் போட்டு வேற யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அந்த கில்லரை நமக்கு காட்டுறாங்க. இவன் ஒரு ஆடியோ நோட்டை அனுப்பி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அது மாதிரியே விசில்ல இவன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். இவன் ஃபேஸ் நமக்கு தெளிவா காட்டல. இப்ப திரும்பி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த செலிபிரிட்டியோட வீடியோவை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணும்போது ரெண்டாவதா வர அந்த செலிபிரிட்டி இருக்காங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமா நடந்து போறாங்க. சோ ரெண்டாவது வாட்டி அக்கா வரல, வேற ஒருத்தன் தான் வந்திருக்கான், அவன் தான் அக்காவையும் சாவடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. நிச்சயமா ஒருத்தன் மாஸ்க் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரெண்டாவதா மீனான்னு ஒருத்தவங்க கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த வீட்டை விட்டு ஒரு லேடி போன மாதிரி உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். இந்த லேடியை பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்கறாரு. இப்ப ஸ்வேதா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த லேடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இதை கேட்கிற விக்ரம் ஷாக் ஆகுறாரு. ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லேடி வீட்டுல இறந்து போயிருந்தாங்க, இப்ப கொல்லப்படுறாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த லேடியும் கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ரஞ்சித் கிட்ட ஒரு வேலையை தராரு, அதே மாதிரி ஸ்வேதா கிட்ட ஒரு வேலையை தராரு. நானும் ஒரு வேலையை பார்க்க போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுக்கு கில்லர் கிட்ட இருந்து ஒரு மெமரி கார்டு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த மெமரி கார்டுல இப்ப ஆடியோ நோட் இருக்கு. ஆனா இதை தாண்டி இந்த மெமரி கார்டுல என்னெல்லாம் இருந்ததுன்றதை எனக்கு எடுத்து தான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த மொபைல் ஷாப்புக்காரரும் எடுத்து தரதுக்கு ட்ரை பண்றன்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரை பண்ணவர் கடைசியா ஒரு போட்டோ ஏத்திருக்காங்க சார், இதுதான் அந்த போட்டோன்ற மாதிரி அந்த போட்டோவை காட்டுறாரு. போட்டோல ஒரு நபர் சிரிச்சிட்டு இருக்காரு. அவருமே ஒரு மொபைல் ஷாப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்பதான் ஸ்வேதா எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. மேக்கப்பை ரியலா போட முடியுமா, அதாவது வேற ஒருத்தர் மாதிரி மேக்கப் போட முடியுமான்னு விசாரிக்கிறதுக்காக தான் இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேரை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க கிட்ட பேசி சில தகவல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்தவங்க சேகரிச்ச தகவலை பத்தி சொல்றாங்க. சார் அந்த மாதிரி மேக்கப்லாம் இன்னும் பங்களாதேஷ்ல வரவே இல்ல சார், இந்தியாலலாம் வந்துருச்சு, இன்னும் வெளிநாட்டுல வந்திருக்கு, ஆனா பங்களாதேஷ்ல வரல. ஒருத்தர் மட்டும் அந்த விஷயத்தை நல்லா பண்ணுவாராம், அவரும் இப்ப அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாரு, அவரை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ண ரீச் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல ரஞ்சித், நீங்க போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாரு. சார் இறந்து போன லேடியை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். இறந்து போன லேடி அவங்க பையன் கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க இறந்து போனா பையனும் மிஸ் ஆகுறான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த பையன் எங்க இருக்கான்றத சீக்கிரமா விசாரிங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த பையனோட சின்ன வயசு போட்டோ மட்டும் இவங்க கிட்ட இருக்கு. இப்ப ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கிறத இவங்க ரெண்டு பேர் கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது அந்த மெமரி கார்டுல ஒரு போட்டோ கிடைச்சதுல அதை பத்தி சொல்லிட்டாரு. நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது போல, அதை கேட்டு இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவருமே
கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. மூட்டையில ஒரு பாடி தான் இருக்கு. அந்த பொண்ணோட முகத்தை யாரோ கத்திய வச்சு பயங்கரமா வெட்டின மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரியே இந்த கொலை இல்ல. இந்த கொலையில கொல்லப்பட்டவங்க யாருன்னா அந்த ஸ்வேதாவோட ரூம்மேட்டா இருப்பாங்க. ஸ்வேதா தான் சரி இந்த பாடியை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ரவுண்ட்ஸ்ல வந்த போலீஸுங்க தான் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல ஸ்வேதாவை லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஸ்வேதா வியர்டா இவரை பார்த்துட்டு இருக்காங்க. அடிப்பாவி நீ தான் இதை பண்ணியான்ற மாதிரி இவர் ஒரு லுக் விடுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. இவருக்கு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்தது பாத்தீங்களா, அந்த சவுண்டை தான் எதிர இருக்கவன் கொடுத்துட்டு இருக்கான். சோ கில்லர் அவன் தான்றது இவருக்கு புரிஞ்சிருது. திரும்பி அந்த ஆடியோ நோட்டோட கிராஸ் செக் பண்றாரு. கண்டிப்பா நமக்கு கால் பண்ணது கில்லர்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா ஹீரோக்கு மெமரி கார்டுல ஒரு போட்டோ கிடைச்சது இல்ல, அவன் போன் கடை வச்சிருக்கவன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இது வா மெமரி கார்டு தானன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா எந்த இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். சார் இங்க போன் வாங்க வரவங்க போட்டோ எடுக்கும் போது என்ன கூட சில சமயம் போட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி போன் வாங்குறதுக்காக வந்தவன் எடுத்த போட்டோவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். அவன் சொல்றதும் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏற்கனவே விசில் அடிக்கிற மாதிரி அந்த கில்லர் கால் பண்ணான் பாத்தீங்களா, இப்ப கால் பண்ண கில்லர் பேசவே ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் யாரா நீ எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அது ஒரு ஆணுன்றது தெரியுது. அவன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறமா அழகா இருக்க பொண்ணுங்களை கொலை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இது மூலியமா ஸ்வேதா இந்த கொலையை பண்ணலன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸ்வேதா உண்மையிலேயே என்னாச்சு தெளிவா சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப ஸ்வேதாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதா எப்பவுமே போல ரூம்க்கு வராங்க. பார்த்தா இவங்களோட ரூம்மேட் கொல்லப்பட்டிருப்பாங்க. என்ன இவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. போலீஸ் கிட்ட சொல்லவும் இவங்களுக்கு பயமா இருக்கு. இவங்க தான் பண்ணாங்கன்னு பழி விழுந்துரும்ல, அதனால இவங்களே டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி மூட்டையில கட்டி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரவுண்ட்ஸ்க்கு வந்த போலீஸுங்க புடிச்சு லாக் பண்ணிருப்பாங்க. நான் டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன், நான் கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா கில்லரோட டார்கெட் ஸ்வேதா தான். ஏன்னா அவன் அழகா இருக்க பொண்ணுங்களை தான் டார்கெட் வைக்கிறான். ரூம்மேட் கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. இவங்களை கொல்றதுக்கு வந்தவன் அவங்கள பார்த்தோன்னா சட்டுன்னு தெரியாதனமா அவங்கள கொலை பண்ணிருக்கான் போல. சோ அவனோட டார்கெட்டை திரும்பி கொல்லணும்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்வேதா அடுத்த கொஞ்ச நாள் நம்ம கஸ்டடியில இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஸ்வேதாவை கொல்றதுக்கு அவன் இங்கேயே வரானா பாக்கலான்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வேதாக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துல போய் பேசுறாரு. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அவன் வர மாதிரியே இல்ல. இப்ப கரெக்டா கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துலயே வச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றான். நீதான் கொலை பண்ணுவேன்னு சொன்னியே, வந்து கொலை பண்றா பாப்போம் அப்படின்ற மாதிரி நக்கல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாம காலை கட் பண்ணிடுறான். இப்ப வேற ஒரு நாள் விக்ரமோ ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்வேதாவை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ரஞ்சித் இருக்காருல்ல, சார் தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்வேதாவை ஏற்கனவே கூட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது தெரிஞ்ச ஒருத்தர் கூட்டு போனாரா, நான் விடக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக விட்டீங்கன்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. அப்பன்னு பார்த்து கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. தூக்க முடியாதுன்னு சொன்னேன், நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்றான். இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஒரு இடத்த மென்ஷன் பண்றான். ஸ்வேதாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சார் நான் போகணுன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, உடம்புக்குள்ள ஒரு சிப்பை செலுத்திடுறாரு. இது மூலியமா என்ன நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ முன்கூட்டி வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த இடம் கொஞ்சம் பாலடைஞ்ச இடம் மாதிரி தான் இருக்கு. எங்கடா இருக்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஸ்வேதா தான் இருக்காங்க. பயந்த மாதிரி எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸ்வேதா அவன் எங்கன்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் போன மாதிரி இருந்ததுன்ற மாதிரி இவங்க கையை காட்டுறாங்க. இவரும் அந்த இடத்துல கண்ணை காமிச்சு பாயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ முதுகுல குத்துற மாதிரி இவருக்கு தெரியுது. திரும்பி பார்த்தா ஸ்வேதா தான் முதுகுல குத்துறாங்க. அடிப்பாவி நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றியான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஸ்வேதா இருக்காங்கல்ல, ஆம்பளை வயசுல பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஸ்வேதா கிடையாது, கில்லர் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவருமே கில்லர் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கில்லர் பயங்கரமா சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு இவரை கீழே தள்ளிடுறான். கதையை முடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால கில்லர் இருக்கான்ல, இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஆளுங்க வந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கும் போது ஸ்வேதா பக்கத்துல இருக்கிறத பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. நான் ஸ்வேதா தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஸ்வேதா அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க போல, அதனால தான் கில்லர் ஹீரோவை கொல்லான்ற மாதிரி வர வச்சிருப்பான். இப்ப சீனியர் கால் பண்ணிட்டாரு, நீ இந்த கேஸை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிரு, ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுல இருந்து சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ அந்த பாலடைஞ்ச இடத்துக்கு போனாரு பாத்தீங்களா, இங்க எதுனாலும் நடக்கும், அதனால இங்க ஒரு கேமராவை செட் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு கேமராவை ஒரு இடத்துல வச்சிருப்பாரு.
சோ அந்த கேமரால அவன் ஃபேஸ் பதிவாயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேமரா அங்கதான் இருக்கு, அந்த கேமராவை எடுத்துடுறாரு. இதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் எடுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அவனுமே எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயம் தான் ஃபாரின்ல இருக்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்களை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நீங்க மட்டும் தான் இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க, வேற யாராவது பங்களாதேஷ்ல பண்ண வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட அசிஸ்டன்ட்டா ஒரு பையன் வேலை பார்த்தான், அந்த பையன் அந்த விஷயத்த பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனோட டீடைல் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியோ உங்களுக்கு அடையாளம் தெரியும்ல சார், அந்த அடையாளத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வச்சு நாங்க வரைஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப அவர் அடையாளத்தை சொல்றாரு. இங்க ஒருத்தர் அதை வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி வரைஞ்சு ஃபேஸ் தெரிஞ்சிருது. அதே சமயம் அவர் கேமரால ரெக்கார்டிங்க பாக்குறாரு. அது மூலியமா கில்லர் யாருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த குருக்கு கால் பண்ணிட்டாரு. அதாவது கதையை உண்மையிலேயே எழுதினவருக்கு கால் பண்ணிட்டாரு. நான் வெளியே தான் இருக்கேன் வாங்கன்னு சொல்றாரு. இப்ப வெளியே வச்சு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப குரு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல பெஞ்சமின், உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. குரு கிட்ட எந்த ரியாக்ஷனும் வர மாட்டேங்குது. ஆனா பக்கத்துல பொறிக்கடை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் வருது. ஆக்சுவலா இவன் தான் கில்லரா இருப்பான், இவன் தான் கில்லர்ன்றத நமக்குமே ரிவீல் பண்றாங்க. ஹீரோ கேமராவை செட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜை பார்த்திருப்பாரு. ஸ்வேதாவோட முக மாஸ்கை இவன் தான் ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அதே மாதிரி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்கிட்ட ஒரு பையன் வேலை பார்த்தான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அடையாளமும் இவன் கூட மேட்ச் ஆயிருக்கும். இப்பதான் இவனோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் பேர் பெஞ்சமின். இவனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, பெஞ்சமின் மிளகா பறிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே சரின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அந்த செடியில இருந்து மிளகா எல்லாம் பறிச்சுட்டு வந்து தரான். நல்ல மிளகாவை பறிச்சுட்டு வராம அழுகி போன மிளகாவை பறிச்சுட்டு வந்து தந்திருக்கான். டே, எதுக்காகடா இப்படி தந்திருக்கன்ற மாதிரி அம்மாவும் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, பாத்தியா கோல்டு ஃபிஷ் சூப்பரா இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் கண்ணுக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது. இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல. அந்த கோவத்துல இவன் அந்த கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டு உடைச்சிடுறான். இவன் தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. செக் பண்ண டாக்டர் இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி சொல்லிட்டாரு. இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அதுதான் பையனோட பிரச்சனை போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜூஸ் கடையில எல்லா கலர்லயும் ஜூஸ் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பையன் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வரான்ல, என்ன கலர்ல வேணும்ன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இந்த பையனோட முகம் சோகமா மாறிடுது. ஏன்னா எல்லாமே இவனுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. இதனால இவனுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் ஷூ எல்லாம் போட்டு வந்திருக்கான். ரெண்டு கால்லயும் வேற வேற கலர்ல ஷூவை போட்டு வந்திருக்கான். நம்ம எல்லாம் படிக்கும் போது ஒரு ஷூ தான் வச்சிருப்போம். இவன் 4-5 கலர்ல ஷூ வச்சிருப்பான் போல. வேற வேற கலர்ல ஷூவை போட்டு வந்திருக்கான்ல. எல்லாருமே பயங்கரமா இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் முடி வெட்டுற கடை தான் வச்சிருக்காரு. இவன் சோகமா நடந்த விஷயத்த சொல்றான். சரி விட்ரா பாத்துக்கலான்ற மாதிரி ஆறுதல் சொல்லி பையனை வீட்டுக்கு கூட்டு வராரு. அப்ப இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பெட்ரூமை விட்டு வேற வெளியே வராங்க. ஒய்ஃப் இந்த நபர் கூட அஃபேர்ல இருக்கா போல அப்படின்ற மாதிரி அப்பாவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் வருது. அந்த ஆர்கியூமெண்ட்ல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க மாட்டேன், என் அழகுக்கெல்லாம் உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. நீ வாடான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாங்க. நான் அப்பா கூட தான் இருப்பேன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி இருந்துக்கோன்ற மாதிரி இவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இதை நினைச்சு அப்பா பையன் ரெண்டு பேருமே ஃபீல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்டால இந்த துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஹஸ்பண்ட் துரோகம் தான் பண்ணிருக்காங்கன்னு முழுசா நம்புறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரே சாவடிச்சுக்கிறாரு. இதை பாக்குற பையன் பயங்கரமா ஃபீல் பண்றான். இப்ப அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம கூட தான் பையன் இருக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பையன் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான். சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. உன் அப்பா இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அம்மா பேசினது தான் இவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என் அழகுக்கு உங்களை போய் கட்டி வச்சாங்க பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு கத்திரிக்கோலை பாக்குறான். அந்த கத்திரிக்கோலை வச்சு இவங்க கழுத்துலயே ஒரு குத்து குத்துறான். இவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஊரை விட்டே இவன் ஓட ஆரம்பிச்சிருப்பான். அப்படிதான் ஒரு ஆசிரமத்துல வந்து இவன் தங்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க இருக்க ஃபாதர் புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் இவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஃபேஸ் வச்சே ஒருத்தர் நல்லவரா இல்லையான்றத சொல்லிடலாம். ஃபேஸ் அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க உள்ளேயும் அழகா இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அழகுன்ற விஷயத்தை பத்தி யாரு பேசினாலும் இந்த பையனுக்கு கோபம் வரும். இந்த ஃபாதர் மேலேயும் இந்த பையனுக்கு கோபம் வருது. இந்த ஃபாதருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப இன்ஹேலர் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா இவரோட ரூம்ல இருக்க இன்ஹேலர் காணாம போயிருக்கு. இந்த பையன் தான் எடுத்திருப்பான். இந்த ஃபாதர் சாவணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான். நம்ம என்ன ஊர்ல இருக்கணும், என்ன ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவன் சீட்டு மாதிரி குலுக்கி போட்டு பாக்குறான். அதுல மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கணும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. சரி அப்படி மாறிடலான்ற மாதிரி இவன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படிதான் அந்த பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அசிஸ்டண்டா மாறி இருப்பான். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம்
விஷயங்களை கத்திருப்பான். இப்ப இவனுமே ஒரு டீ கடையில தம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விலை மாத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ கொல்ல அழகுல அப்படின்ற மாதிரி அவங்களோட அழக பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ அழகா இருப்பாளா அப்படின்ற மாதிரி இவனுமே கவனிச்சிட்டு இருக்கான். அழக பத்தி யார் பேசினாலும் இவன் ட்ரிகர் ஆயிடுவான்ல, அந்த விலை மாது கிட்ட நம்ம போனோம்னு நினைச்சிருப்பான். இததான் ஸ்டார்டிங் சீனாவே காமிச்சிருப்பாங்க. இந்த பெஞ்சமின் அவங்க மடியில படுத்துக்கிறான். இவன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். என் அம்மாவை நானே கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்கற இவங்களுக்கு பயமா இருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்க இவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இல்ல கோவப்பட்ட இவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருக்க கத்திரிக்கோலை எடுத்துக்கிறான். அதை வச்சு இவங்களோட கதையை முடிக்கிறான். இந்த மாதிரி தான் இவன் ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். ரெண்டாதான் மீனான்னு ஒருத்தங்க இறந்து போனாங்கல்ல, அவங்களுமே சோசியல் மீடியா செலிபிரிட்டியா தான் இருப்பாங்க. செம்ம அழகா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி பசங்க பேசிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இத பாக்குற இவன் இருக்கான்ல, ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான் யோசிக்கிறான். அம்மா ஸ்டைல்லயே ஒரு மாஸ்க ரெடி பண்றான். அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க கதையை முடிச்சிருப்பான். அம்மா தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கல்ல, பிரச்சனை வராதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருப்பான். இதை தாண்டி குரு விஜய் சேர்ந்த மாதிரி கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இதை அப்பப்ப இவன் கேட்டிருப்பான். நடுவுல இவனும் சில ஐடியா எல்லாம் கொடுத்திருப்பான். இவன் லைஃப்ல நடந்ததெல்லாம் ஐடியாவா இவன் கொடுத்திருப்பான். ரெண்டு பேரை முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அதாவது நடிக்கிறதுக்கு ஒருத்தவங்களையும் டைரக்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்களையும் முடிவு பண்ணிருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே அழகா இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதை பாக்குற இவனுக்கு ட்ரிகர் ஆயிருது. அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும்னு நினைச்சிருப்பான். ரெண்டு பேரோட மாஸ்கையும் இவன் வீட்டுல வச்சு ரெடி பண்ணிருவான். ரெண்டு பேரையும் அவங்க மாதிரி போய் தான் கொலை பண்ணிருப்பான். அதாவது அந்த டிக்டாக் செலிபிரிட்டியா அவங்கள மாதிரியே மாஸ்க போட்டு சாவடிச்சிருப்பான். அந்த டைரக்டர் லேடிய அவங்கள மாதிரியே மாஸ்க் போட்டு சாவடிச்சிருப்பான். இப்பதான் அந்த சீன் எல்லாத்தையும் நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இறந்து போன செலிபிரிட்டிக்கு அவங்கள மாதிரியே ஒரு அக்கா இருக்காங்கன்றத பத்தி இந்த விஜய் டிஸ்கஸ் பண்ணிருப்பான். இவன் டிஸ்கஸ் பண்றதா தள்ளி இருந்து இந்த பெஞ்சமின் கவனிச்சிருப்பான். அப்ப இவங்களுக்கும் ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்களோட வீட்டுக்கும் போய் இவன் தான் கதையை முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு விஜய் வந்திருப்பாரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காயத்ரின்னு ஒருத்தங்க இறந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் தெரியாம இடிச்சிருப்பாரு. அழகா ஒரு பொண்ணை பாத்திரக்கூடாதே, இடிச்சிருவியே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திட்டி இருப்பாங்க. இதை பாக்குற இவன் ட்ரிகர் ஆயிருப்பான். இவனுமே அந்த பஸ்ல தான் இருந்திருப்பான். இதை தாண்டி ஸ்வேதாவை டார்கெட் பண்ணதுக்கான காரணத்தை காட்டுறாங்க. ஸ்வேதாவும் ஹீரோவும் பேசிக்கிட்டே நடந்து வந்தாங்கல்ல, மேடம் செம்ம அழகா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு போலீஸுங்க பேசியிருப்பாங்க. அதை இவன் கேட்டிருப்பான். அதனால தான் ஸ்வேதாவை டார்கெட்டா முடிவு பண்ணிருப்பான். அன்னைக்கு நைட்டு ஸ்வேதா தான் முன்னாடி வர மாதிரி பிளான் இருக்கும். ஆனா ஃப்ரெண்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட பார்த்த இவன் தெரியாதனமா ஃப்ரெண்ட சாவடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்க ஸ்வேதாக்கு இவனை பார்க்கவே பயமா இருக்கு. ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இவனை லாக் பண்ணி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. எப்படியோ கேஸ சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த ஸ்வேதாவும் சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவல் கிடைச்சோன்னா இவரும் பரபரப்பா ஸ்டேஷனுக்கு ஸ்வேதாவை கூட்டு வந்துடுறாரு. அது என்னன்னா, இவனை ஒரு செல்லுல போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த செல்லுல இவன் தற்கொலை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கத்திரிக்கோள் இருக்கு. இவன் இருக்கிற இடத்துக்கு கத்திரிக்கோள் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோபமா கேட்கிறாரு. இவனா இறந்து போனானா இல்ல வேற யாராவது சாவடிச்சாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. செக் பண்றதுக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி அந்த கத்திரிக்கோளை வச்சிருக்காரு. அப்பன்னு பார்த்து முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி ஒரு நபர் டீ கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு போயிடுறாருல, அதுக்கப்புறம் இவர் அந்த கத்திரிக்கோளை எடுக்கலாம்னு நினைச்சா அந்த இடத்துல கத்திரிக்கோள் இல்லாம ஒரு பிளேடு தான் இருக்கு. அப்ப கத்திரிக்கோளை யாரோ தூக்கிட்டாங்கன்றது இவருக்கு தெரிய வருது. யாரு தூக்குனா, எப்படி தூக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. டீ கொடுக்குற மாதிரி வந்த பெரியவர் தான் தூக்கியிருப்பாரு. இப்ப அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கல்லறை கிட்ட வந்துடுறாரு. அதாவது பெஞ்சமினை ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல அந்த கத்திரிக்கோளை வைக்கிறாரு. பெஞ்சமினை பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெரியவரை இதுக்கு முன்னாடி கதையில காட்டின மாதிரி தெரியல, இவர் புது கேரக்டர் போல. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஒருத்தரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவருமே இந்த பெரியவருக்கு வேண்டியவர் போல. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பெஞ்சமின் இறந்து போனதுக்காக ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பெஞ்சமின் மாதிரியே இவங்க ரெண்டு பேருமே சைக்கோ போல. எப்படியோ பெஞ்சமின் கூட இவங்களுக்கு பழக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்திலாம் சீசன் 2ல நமக்கு காட்டுவாங்க போல. சீசன் 2க்கு லீடு கொடுத்து இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.